மெய்வருத்த கூலி தரும் என்பார்கள். அதற்கு ஏற்ப அந்த உழைப்பிற்கு ஏற்ப இந்த உழைப்பு என்றாலே நாங்கள் கற்றுக்கொண்டது எங்களுடைய ஆசான் பொதுச் செயலாளர் ஆனந்தையா அவருடைய ஆசியோடு உரையை தொடங்குகிறேன். தயவு செய்து முன்ன யாருமே வராதீங்க. கொஞ்சம் அமர்ந்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம சகோதரர்கள் எல்லாருமே கொஞ்சம் பின்ன போய் அமர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் ஆசான் திரு ஆனந்தையாவுடைய ஆசையோடு இந்த உரையை தொடங்குகிறேன். ரொம்ப வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குனாக்கா, எங்கள் ஆசானுடைய உழைப்பு எந்த அளவுக்கு என்பதை சொல்வதற்கு சரியான இடம் இது. என கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் ஆசான் தளபதியிடம் ஒரு வார்த்தை கொடுத்தார், ஒரு நிகழ்ச்சியை நடத்தி தரேன்னு சொல்லிட்டு. அன்று அவருடைய உடன் பிறந்த சகோதரி அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்த பொழுது அந்த செய்தியை மறைத்து விட்டு யாரிடமும் சொல்லாமல் நம்ம அழுதோம்னா நம்மளுடைய சோகம் எல்லாருக்கும் தாக்கும் சொல்லிட்டு தன்னுடைய அழுகையையும் சோகத்தையும் மறைத்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி முடித்த எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள், அதற்கு பின்பாக தான் அவர் கண்களிலிருந்து தண்ணீரே வந்தது என்றால் தளபதி மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்று, பாசம், நம்பிக்கை, அதை விட அவருக்காக எவ்வளவு விசுவாசமாக இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை வரலாற்றில் எவ்வளவு மிக முக்கியமான வார்த்தையாக எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்கனாக்கா, அவருடைய வட்டார வழக்கு மொழியில் அவர் சொன்னார், தளபதி விஜய் அவர்களை இட்டுன்னு போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்ன பொழுது அதை ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வரலாறு எப்படி மாற்றி வச்சிருக்கேன்னா, எங்கள் ஆசான ஒரு நிகழ்ச்சிக்கு இட்டுன்னு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எங்கள் பொதுச் செயலாளரை பார்ப்பதற்காக இன்று வரக்கூடிய கூட்டம், இன்று தளபதிக்காக சேரக்கூடிய இந்த கூட்டம், இது எவ்வளவு பெரிய மாநாடு போல இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. திமுக நல்லா கேட்டுக்க, நீ வாரம் தளபதி அவர்கள் சனிக்கிழமை வெளியில பிரச்சாரம் பண்ணும் பொழுது நீ அதை தடுத்த. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூர்ல படையெடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் மாற்று கட்சியிலிருந்து. எங்கள் ஆசானின் முன்னிலையில் தளபதியை பார்த்து இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதற்காக. இதுதான் வரலாறு. ஒரே மாசத்துல எப்படி வரலாறு மாறிச்சு பாத்தியா? இதுல நான் ரொம்ப பேசுறதை விட இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய பேச்சு யாருனாக்கா, ஆக்ஷன் கிங், சினிமாவில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். என்று அரசியல் ஆக்ஷன் கிங்னாலே இன்னைக்கு ஆதவர்ஜுன அண்ணன் தான். அரசியல் ஆக்ஷன் கிங் ஆதவர்ஜுன அண்ணன். அவர் களத்தில் இறங்கும் போது தான் இன்றைக்கு திமுக அவர் ஒரு அடி அடிச்சுட்டு போயிறாரு. என்ன மாதிரி அடிக்கிறார் தெரியுமா? அவர் வாலிபால் எப்படி பந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. ஓடி போய் பந்து எப்படி வலையில உழிதோ அதே மாதிரி அவர் அடிக்கிற அடிக்கு ஒவ்வொரு பையனும் ஓடி போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறானுங்க திமுக. நல்லா புரிஞ்சுக்கோ, வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி ரமேஷ் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல, வரலாற்றில் எதிர்கட்சி இல்லாமல் நிரந்தர முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள், அவர் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த மக்களோட பேரன்போட தொடர்ச்சியாக அவர் இருக்கும் வரையில் இனி அவர் தாண்டா முதலமைச்சர். நல்லா எழுதி வச்சுக்கோ, அதிமுக கரைந்து விட்டது. திமுக ஒரே மாசம் எழுதி வச்சுக்க. உன் கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபரும் எங்க தளபதியுடைய இந்த துண்டை மாட்டிட்டு இந்த கழகத்தில் சேர்த்து உன்னை தனியில மூச்சந்தில நிக்க வைக்கல வைப்போம். ஏன்னா நீ மக்களாக மதிக்காம ஆணவ பேச்சு, போதை, கஞ்சா, சாரா எல்லாத்தையும் ஊத்தி வச்சுட்டு இந்த 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீமுக்கு மட்டும் வெக்கமில்லாம பேசுறீங்க. ஸ்டாலின் ஆட்சி தொடர்கிறது. ஏண்டா இந்த பொறுக்கி போய கஞ்சா போட்டு பெண்கள் மீது ஆபாசமாக கை வைக்கிறது போது அப்ப சொல்லு ஸ்டாலின் ஆட்சி தொடருதுன்னு. விதை நீ போட்டது, நீ போட்ட விதைய வேரோடு அறுத்து கொண்டிருக்கிறது திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி, எங்கள் அண்ணன் தளபதி விஜயோட ஆட்சி. அவரை நீங்க அவ்வளவு சாதாரணமா இடப்படாத. நான் திரும்ப இல்ல, டே 1ல இருந்து சொன்னேன், பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் என் தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டு, பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் என் தலைவனை அவர் கஞ்சாட காட்டினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்காத விஷயமே கிடையாது. உங்க அத்தனை பேருக்கும் அரசியல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார். அவரு என்ன சொன்ன, நீ 6 மாசத்துக்கு பேச மாட்டேன், இந்த ஆட்சியை பத்தி விமர்சிக்க மாட்டேன், பொத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்ன. 2 நாள் முடிஞ்சவனால வைத்தறிச்சல குலுங்கி கொண்டிருக்கிறீர்கள். எழுதி வச்சுக்கோ, திமுக
ஜூலை மாதம் ஆடி மாதத்துலேருந்து உனக்கு ஆட்டம் காண போகுது. உன்னுடைய கூடாரமும் காலியாகி தம்பி ரமேஷ் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல எதிர்க்கட்சி என்ற ஒரு கட்சி இல்லாமல் இனி தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக இருந்து இங்கே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய பேரன்போடும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய சப்போர்ட்டோட ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை தொடர்ச்சியாக நடத்துவார். அவர் சொன்னது போல பெண்கள் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ். இனி கஞ்சா போடுறவன், கஞ்சா விற்கிறவன், இந்த மாதிரி சேட்டை செய்கிறவன் தயவு செஞ்சு திருந்திக்க, அதான் உனக்கு நல்லது. உனக்கு திருந்தி நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்கே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவில் மேம்படுத்தணுமோ அதை செய்வார். எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர் கஞ்சாடை காட்டினால் போதும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் சொல்லி பம்பரமாக சுழண்டு நம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார். நம் பொழுது நல்லாட்சி நிச்சயமாக இனி தளபதி இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாநாடு போல் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மாற்று கட்சியிலிருந்து வந்த சகோதரர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இனி நீ எந்த ஊருக்கு போனாலும் கெத்தா சொல்லலாம், நான் டிவிக்கே காரண்டான்ட்டு. உன்னுடைய முகவரி எல்லாமே டிவிக்கு. தளபதிக்காக நம் எல்லாரும் ஒன்று கூடுவோம், சிறந்த ஆட்சியை தருவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாபெரும் இணைப்பு விழா, இணைப்பு மாநாடு போல நடைபெறும்.